தனியார் பால் நிறுவனங்கள் ஆவினை விட கூடுதல் விலை வழங்குவதால் ஆவினுக்கு வரும் பால் அளவு படிப்படியாக குறைந்து வருவதாகவும் இதனால் கூட்டுறவு நிறுவனங்கள் அழியும் அபாயம் உள்ளதாகவும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பாலுக்கு 1 லிட்டருக்கு 44 ரூபாய் வழங்குவோம், கொள்முதல் விலை வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக கொள்முதல் விலை என்பது லிட்டருக்கு 35 ரூபாயாக இருக்கிற பொழுது 8.2 கொழுப்பல்லாத இதர சத்துகள் 4.3 ஃபேட் சத்து கேட்கிற பொழுது அந்த அளவுக்கு சத்தான பாலை 90% பால் உற்பத்தியாளர்கள் வழங்க இயலுவதில்லை. அதன் காரணமாக அவர்கள் வழங்கக்கூடிய பாலுக்கு 31 ரூபாய், 32 ரூபாய், அதுக்கும் கீழான தொகைதான் அவர்களுக்கு கிடைத்தது. ஆகவே அறிவிப்பு 35 இருந்தாலும் கூட நடைமுறையில் 31, 32 அதுக்கும் கீழுள்ள விலைதான் அவர்களுக்கு கிடைக்கும். பின்னர் ஊக்கத்தொகை 3 ரூபாய் என்பது அரசால் வழங்கப்பட்டது. இந்த சூழலில் இன்றைய தினம் 110 விதியின் கீழ் தமிழக முதல்வர் அவர்கள் பாலுக்கான கொள்முதல் விலையை 1 ரூபாய் உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே பாலுக்கான விலை தற்போதைய கொள்முதல் விலை என்பது 35ஓடு 1 ரூபாய் சேர்த்து 36 ரூபாயாக மாறுகிறது. ஊக்கத்தொகை ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 ரூபாயோட 2 ரூபாய் இணைத்து ஊக்கத்தொகை 5 ரூபாய் சேர்த்தால் 41 ரூபாய் என்று இன்றைக்கு நடைமுறையில் வருகிறது. ஆகவே கொள்முதல் விலை உயர்த்தப்படாமல் வெறும் ஊக்கத்தொகை வழங்குவது என்பது அரசு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிறுத்தலாம். ஆகவே அது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் கட்டுப்படியாகாது.